திரு வாராகி அவர்கள் இதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகளால் பழிவாங்கப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு மேலும் மேலும் பொய் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தார். இந்த விவரத்தை எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு ஒரு முறை ஃபேமிலி பேசினதாக எனக்கு நினைவு. இது நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஜிஜி காம்ப்ளெக்ஸில் ஒரு அலுவலகம் வச்சிருந்தார். அவர் யூடியூப் வார் ரூம்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தார். போன ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் கைது செய்யப்பட்டு அந்த ஆஃபீஸில் இருந்த ஒரு பொருளை கூட அவர் எடுக்கல. போலீஸ் சீல் வச்சுட்டு சாவியை பில்டிங் ஓனர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவரால் போகவே முடியலங்க. கேமராக்கு முன்னாடி எல்லாம் போச்சு. அப்புறம் அந்த பில்டிங் விட்டுட்டார் அவர். போன வருஷம் செப்டம்பர்னா பார்த்துக்க. அதுக்கப்புறம் ஒரு டி நகரில் ஒரு பில்டிங்கை பிடிச்சி வாடகைக்கு இருக்கலான்னு சொல்லிட்டு அவர் வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு. திருப்பி சிபிசிஐடியில் ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து அவர் வெளியே வந்தார். சென்னை சிட்டி போலீஸ் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிமாண்டையே செட்டிஸ்ஃபைட் பண்ணி நீங்கள் ஒழுங்காக விசாரிக்கலன்னு சொல்லி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள். சிபிசிஐடி ஒழுங்காக தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மென்டல் போய் சேர்ந்த உடனே என்ன நடக்குன்றது தெரியும். சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணது. அதற்கப்புறம் வெளியில் வந்துட்டு இன்றைக்கி திரு வாராகி இன்றைக்கி 8 மணிக்கு ஷூட்டிங்னு சொல்லியிருந்தேன்ல நான். இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு டி நகரில் திரு வாராகி அவர்கள் அவரோட புதிய யூடியூப் சேனலை வார் ரூம்ன்ற அந்த சேனலை தொடங்குவதாக இன்றைக்கி திட்டம். இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு மூத்த வழக்கறிஞர் திரு சிங்காரவேலன் மற்றும் நான் நீ தான் சிறப்பு விருந்தினர் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தார். இன்றைக்கி 10:30 மணிக்கு திறந்து வச்சுருக்கணும் ஆஃபீஸ். நேற்று மாலை பாண்டி பஜார் காவல் நிலையத்தால் கைது.